உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை. முன்னாடி இந்த ஆட்சியை பரவாயில்ல இப்ப நினைக்கிறேங்க. நாங்க இப்படி கைய காட்டி 2 கைய என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லி மக்களே என்னாரு. இன்னைக்கு மக்கள் நாங்க தாங்க கதறோம். நாங்க மக்களா தெரியல அவருக்கு. தூய்மை பணி எல்லாருமே வந்து உறுதி எடுத்தாங்க. ஓட்டு மாற்றத்தை கொடுக்கணும், மாற்றத்தை கொடுத்தா நம்ம நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றத்தை கொடுத்தாங்க. ஆனா அன்னைக்கு எங்களை கூப்பிட்ட முதலமைச்சர் எங்களை கூப்பிட்டு உள்ள வாங்கன்னு உட்கார வச்சு அவர் கையாலே எங்களுக்கு டீ குத்தாரு, அவர் கையாலே பிஸ்கட் குத்தாரு, எங்களை தோல் மேல கை போட்டு போட்டாரு, சால்வை போட்டாரு. நீங்களாம் என் தாய் குலம்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு நாங்களாம் யாருன்னே அவருக்கு தெரியலங்க. 8 நாளா கதறாங்க. பன்னாட்டு முதலாளி தான் பார்க்க தெரிஞ்ச முதலமைச்சர். ஓட்டு போட்ட மக்கள் நாங்க, எங்களை பார்க்க அவருக்கு நேரம் இல்லை. சார் எங்க உரிமை நாங்க கேக்குறோம் சார். இந்த ரிப்பன் மாளிகைக்குள்ள விட மாட்டேன்றாங்க சார். ரிப்பன் மாளிகை யாருக்கு சார் சொந்தம்? தூய்மை பணியாளர்களுக்கு இல்லையா? நாங்களாம் உள்ள வரக்கூடாதா? நாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்களை ஒதுக்கிடுறாங்களா? கேட் அப்படி அடிச்சு மூடிடுறாங்க. எங்களை பார்த்து கீழே தள்ளி விடுறாங்க. எங்க குழந்தை குட்டியை விட்டுட்டு நாங்க வந்திருக்கிறோம். உங்க வேலைக்காக தான் சார் நாங்க போராடுறோம். நாங்க எதுவுமே கேட்கல, பில்டிங்க கேட்கல, காரு கேட்கல, ஏசி போட்டு கொடுங்கன்னு கேட்கல சார். உங்க வேலை கொடுங்க, நிரந்தர வேலை கொடுத்து 25,000 ரூபாய் சம்பளம் கொடுங்க. இந்த ரிப்பன் மாளிகையில எங்க சங்கத்துக்கு ஒரு ரூம் கொடுங்கன்றோம். வேற என்ன சார்? சிவாவின் மக்கள் மன்றம் நியூஸ்.